வந்து தப்பான பொண்ணுன்னு முத்திரை பதிச்சு அவங்கள வந்து பேட் கமெண்ட் பண்ணி இது பண்ணுறது தான் அவங்களுக்கு வேலையேவும். இப்படி என்ன அவங்களுக்கு அதில் சந்தோஷம் கிடைக்குதுன்னு தெரில, கமெண்ட் பண்ணி ஒருத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துறதில்ல. அவங்களுக்கும் மனசு இருக்குது, அவங்க மனசையும் வலிக்கும் பாவம். ப்ளீஸ் அவங்கள பேட் கமெண்ட் பண்ணாதீங்க, ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அவங்களே கூட பிறந்த அக்காவாக மதித்து பேசுங்க அவங்கக்கிட்ட. கண்டிப்பாக ப்ரோ, கூட பிறந்த அக்காவாக நினைக்க வேண்டாம், ஒரு இதுவாக அவங்களும் ஒரு மனுஷங்க தானே நினச்சாலே போதும். ஆமாம் முருகன், நான் காலைல 6 மணிக்கு வந்துடுவேன். முருகர் கடவுள் பிடிக்குமா? பிடிக்கும் ப்ரோ. காலைல 6 மணிக்கு வருவேன். மாம்ஸ் வந்து போய் பால் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு திருப்பி நான் வீட்டுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு காலைல சாப்பாடு செஞ்சுட்டு தான் திருப்பி வருவேன் முருகன். அப்புறம் வந்து அவங்க திருப்பி கடைக்கு ஜாமான் வாங்க போவாங்க. போயிட்டு வந்தோடனே திருப்பி அவங்க கடையில் இருப்பாங்க. நான் போய் சாப்பிட்டு வந்துட்டு இப்போ ஈவினிங் மாமா வந்து வண்டிக்கு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நைட்டு 10 மணி தான் வருவாங்க. நான் அது வரைக்கும் நான் கடையில் தான் இருப்பேன். துர்காக்கா இருக்கிறதுனால வீட்டில் சாப்பாடு செஞ்சுறாங்க. நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் நான் தான் தனியாக எல்லாமே பார்ப்பேன். செந்தில்குமார் பிஹெச்டி சாப்பிட்டீங்களா? ப்ளீஸ் ரிப்ளை. சாப்பிட்டாச்சு ப்ரோ. பியூட்டிஃபுல்லாக இல்லைன்னா பேச மாட்டீங்களா? எதுக்கு பியூட்டிஃபுல்னு கமெண்ட் பண்ணுறீங்க? செந்தில்குமார் வணக்கம். சரி, நான் பியூட்டிஃபுல்னு வச்சுக்குவோம். அதை எதுக்கு சொல்லணும்னு நான் கேட்குறேன். பியூட்டிஃபுல்லாக இல்லைன்னா இப்போ நீங்கள் பேச மாட்டீங்களா? அழகாக இருக்கிறவங்கக்கிட்ட தான் பேசுவீங்களா? பரவாயில்லை சகோதரி, எங்கள் மாம்சம் என்னுடைய சகோதரியும் அருமையாக கடையை நடத்துகிறீங்க, வாழ்த்துக்கள். கண்டிப்பாக முருகனண்ணா. எல்லாருமே துர்கா சிஸ்டரும் இல்லைன்னா கஷ்டம்தான். துர்கா சிஸ்டர் சமையல் பண்ணுறதுனால எனக்கு வேலை கொஞ்சம் பரவாயில்ல, இல்லைன்னா வீட்டில் சமையல் பண்ணிவிட்டு வரணும். காலையிலே எழுந்திரிச்சி சாப்பாடு செஞ்சுருவேன்னு வச்சுக்கோங்க. நைட்டுக்கு தான் என்ன செய்வேன்னு தெரில. நைட்டு தம்பிக்கு பாப்பாவுக்கு அம்மாவுக்கு. ரஞ்சித் குமார், டே அபி, எவனுமே தப்பாக கமெண்ட் பண்ணலடா, நானும் எல்லா லைவ்லேயும் பார்த்துட்டேன். ப்ளீஸ் தப்பாக பேசாதீங்க. அவங்கள அப்படி இப்படின்னு சீன் போட்டு நீ தான் முதல் ஆளாக இருக்க. எனக்கு என்னமோ உன் மேலே தான் டவுட்டாக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக ஒருத்தர் வந்து தப்பாக பேசாதீங்கன்னு கமெண்ட் பண்ணால் அவரை வந்து முத்திரை குத்தணும். என் மேலே எத்தனை தப்பான கமெண்ட் வந்தது உனக்கு கண்ணு தெரில? ரஞ்சித் குமார் மேலே எத்தனை தப்பான கமெண்ட் வந்தது, வராமல் ஒன்றும் அவர் பேசலை. ரஞ்சித் குமார் ஒருத்தவங்க தப்பு செய்கிறவங்கள கண்டிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆறுதலாக பின்னாடி போய் நில்லு. அப்படி நிற்க முடியலையா, வாயை மூடிட்டு போ, சரியா? ஸ்கூட்டியில் உருட்டிட்டு போகும்போது ஹெல்ப் பண்ணிங்களா? சூப்பர் ப்ரோ. கண்டிப்பாக துர்கா அக்காவும் அம்மாவும் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாம், கடை நீங்கள் தான் முதலாளியா? ஆமாம் ப்ரோ. சந்திரன் ஹாய்.